கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை உன்னத பாட்டு 1:15. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். இந்த வசனம் உன்னத பாடு ஒரு கவிதையான நூல். இந்த கவிதை இதில் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை பற்றி சொல்லப்படுறது. மணவாட்டிய சபையை பற்றி சொல்கிறது மாத்திரம் இல்லை, மணவாட்டிய சபை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பையும் சொல்லக்கூடியதாக இந்த வசனத்தில் இருக்குது. என் பிரியமே அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவருடைய பிரியத்துக்கு உரிய சபையாக இருக்குது. எல்லா தகுதிகளையும் உள்ள, அதை நீ ரூபவதினா எல்லா தகுதிகளும் உள்ள அழகான சபையாக இருக்குது. இதில் 2 தடவை ரூபவதின்னு சொல்கிறது உறுதிப்படுத்துறதையும் சொல்லப்படுது. அதில் என்னது கவிதையாகவும் சொல்லப்படுது. ரூபவதினா நீ எல்லா தகுதியிலும் பெற்று நீ அழகாக இருக்கிற என்னோட சபை. அதே போல் உன் கண்கள் புறா கண்கள். இந்த புறா எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா அஹிம்சை, அதாவது சமாதானம், கபடம் இல்லாதது, பரிசுத்தமானது, இதுக்கெல்லாம் புறாவை ஒப்பிடுவாங்க. அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா சமாதானத்தை கூறக்கூடிய கண்களாகவும், குற்றமில்லாத கபடற்ற இல்லாத ஒரு கண்ணாகவும், இச்சை இல்லாத பரிசுத்தமான கண்ணாகவும் இருக்குது இந்த சபைக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவோட எதிர்பார்ப்பாகிய சபையாக நாம் இருக்கணுங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. இதில் நம்ம கண்ணு தான் நம்மளுக்கு எல்லாம், நம்முடைய சரீரத்தையே விளக்கி அதுதான். நம்ம கண்ணில் கோபம் இருந்தால் கண் நம்மளோட இருதயத்தில் கோபம் இருந்தால் கண் காட்டும். நம்ம இருதயம் அன்பாக இருந்துச்சுன்னா அந்த கண் அதில் ஒரு சாந்தமாக காட்டும். அதனால தான் மத்தேயு 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கண் நம்முடைய இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்குது. நம்ம இருதயம் நம்முடைய ஆத்துமா சமாதானமாகவும் அன்பு நிறைந்ததாக இருக்கும்போது நம்முடைய கண்ணும் நல்லா இருக்கும். அப்போ அது மாத்திரம் இல்லை, நம் கண்கள் பார்க்கும்போது நம்ம எப்படிலாம் பார்க்குறோம், அந்த கண் வழியாக தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு போகுது. சங்கீதம் 119:37 மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏன்னா இந்த பொல்லாத உலகத்தில் உள்ள மாயையை நம்ம கண்கள் பார்த்து அதை இச்சிக்கும் போது நம்முடைய ஆத்துமா கெட்டு போயிடும், அது பரிசுத்தத்தை இழந்து போயிடும். அதனால் நம்ம இந்த நாளில் அவருக்கு பிரியமான மணவாட்டியாகிய சபையாக நம்ம மாறணும்னா நம்முடைய கண்கள் புறா கண்களை போல இருக்கணும். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். அப்போ உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. நாங்களும் புறா கண்களை உள்ளவடையவர்களாய் எங்களுடைய ஆத்துமாவை ஒரு பாதுகாத்த பரிசுத்தமுள்ளதாய் வைக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.